வணக்கம். தமிழகத்தின் காலநிலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் 90 வகையான மருந்துகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை. கொழும்பு துறைமுகத்தில் ஏற்படவுள்ள மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்பு. தனஞ்சயடி சில்வாவின் சகோதரர் மீது கொலைவெறி தாக்குதல். அண்ணா பல்கலையில் மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் தொடரும் சர்ச்சை. ராணுவ நடவடிக்கைக்கு தயாராகும் அமெரிக்க படைகள். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். 90 வகையான மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்கு ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்காக சில மருந்து நிறுவனங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கிற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அதிகார சபையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய நகர்த்தல் பத்திரம் ஊடாக விடயங்களை முன்வைக்க உள்ளதாக ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் உயரதிகாரி தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மருந்துகளின் விலைகளை குறைக்கும் நடவடிக்கை விரைவில் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இலங்கையில் HMPV நோயாளிகள் இவரும் இதுவரை கண்டறியப்படவில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். HMPV வைரஸ் தொற்று தொடர்பில் சுகாதார அமைச்சு விழிப்புடன் இருப்பதாகவும் நாட்டில் வைரஸால் பாதிக்கப்பட்ட எவரேனும் கண்டறியப்பட்டால் மக்களுக்கு தெரியப்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் நோய் எதிர்ப்பு தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் நீலிகா மாலவிக்கு சில காலங்களுக்கு முன்பு இலங்கையில் HMPV நோயாளிகள் கண்டறியப்பட்டதாக கூறியதை சில ஊடகங்கள் தவறாக மேற்கோள் காட்டியதாகவும் முக்கியமான பிரச்சினைகளை அறிக்கையிடும் போது பொறுப்புடன் செயல்படுமாறும் ஊடகங்களை கேட்டுக்கொள்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய நிர்மாண பணிகள் நிறைவு செய்ய துறைமுகங்கள் விமான சேவைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக துறைமுகங்கள் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ருவன் கொழித்துவக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் மேற்கு முனைய அபிவிருத்தி பணிகளை அடுத்த மாதத்திற்குள் நிறைவு செய்ய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த வருடம் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்துக்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்திடம் முன்வைத்த நிதியுதவி கோரிக்கையை இந்தியாவின் அதானி குழுமம் மீளப்பெறுவதாக அறிவித்தது. இதேவேளை கொழும்பு மேற்கு முனைய திட்டத்துக்காக உள்நிதி திரட்டல்கள் மூலம் நிதியளிப்பதற்காக அதானி குழுமம் அறிவித்திருந்தது. மேலும் அதானி குழுமத்தின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்திற்கு அந்த குழுமத்தின் கோரிக்கைக்கு அமைய 553 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவதாக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இலங்கையின் சகலத்துறை வீரர் தனஞ்சயடி சில்வாவின் சகோதரர் சாவித்ர சில்வா மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதல் நேற்றிரவு கல்கிசை பகுதியில் வைத்து நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையதாக கருதப்படும் ரத்மலானே சுத்தா என்று அழைக்கப்படும் இந்திக சுரங்க சொய்சாவுடன் இணைந்து சிலர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த சாவித்ர சில்வா மொரட்டுவை ருணாவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சாவித்ர சில்வாவின் நிலைமை மோசமாக இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட மாணவி விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் டிசம்பர் 23ஆம் தேதியன்று மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் சம்பவம் தொடர்பான FIR சமூக வலைதளங்களில் வெளியாகி பாரிய சர்ச்சை ஏற்படுத்தின. இதனை அடுத்து இந்த வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உச்சநீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் இந்த வழக்கில் FIR வெளியானது குறித்து 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமனம் செய்ய உத்தரவிட்டனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பின் கட்டமைப்புகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஹவுதி அமைப்பினால் இஸ்ரேல் மீது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
இதன்போது ஏமன் தலைநகர் சனாவுக்கு அருகில் உள்ள ஹெசியாஸ் மின் உற்பத்தி நிலையமும் மேற்கு கடற்கரையில் உள்ள ஹொடைடா மற்றும் ராசிசா துறைமுகங்களும் தாக்கப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. குறித்த மின் உற்பத்தி நிலையமானது ஹவுதி அமைப்பின் ராணுவ நடவடிக்கைகளில் மைய எரிசக்தி ஆதாரமாக செயல்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் நேற்றிரவு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கும் ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. எனினும் ஏமனில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட 3 ட்ரோன்களை இஸ்ரேலிய விமானப்படை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியதாகவும் எந்த சேதமோ அல்லது காயமோ ஏற்படவில்லை என்றும் IDF மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிடுவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும்.